இங்கே பழைய காலத்து அடுக்கு கேரியர், பித்தளை அடுக்கு கேரியரு, வெங்கல பாத்திரங்க, வெங்கல உருளி, கருங்கல்லாலான உரல், கிரைனட் உரல், இங்கே பாருங்கள் கேரியரு, தூக்குச்சட்டி, சினிமாவெல்லாம் பார்த்துருப்பீங்க பாரு, அந்த பாத்திரம் எல்லாமே பழைய காலத்து பாத்திரம் எல்லாமே வச்சுருக்காங்க இந்த இடத்துல. கிரைனட்லே செய்யப்பட்ட உரல், கருங்கல்லால் செய்யப்பட்ட உரல். இது புக்குங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க. சூப்பராக அழகாக இருக்குது உரல்லாம். இந்த கிரைனட் உரல்லாம், பெரிய உரல்லாம் 7500 ரேட் போட்டிருக்கு. சூப்பராக இருக்குது எல்லாமே. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைன்னு தான் நினைப்பீங்க. புக் ஸ்டாலும் இருக்குது. இங்கே பாருங்கள், புக்கெலாம் நிறையா இருக்குது. இது எல்லாம் குழந்தைங்களுக்கு விளையாட்டு பொம்மைங்க. மண்ணாலான விளையாட்டு பொம்மைங்களும் இருக்குது, மரத்தாலானதும் இருக்குது, பிளாஸ்டிக்லேயும் இருக்குது. எல்லா ஐட்டம்ஸும் இந்த இடத்துல இருக்குது. இதை பார்த்தா நமக்கு ஹோட்டலுக்கு போகிற ஃபீலிங்கே தெரில, கடை மாதிரி தான் இருக்குது. கருப்பட்டியில் செஞ்சது, சிறுதானியத்தில் செஞ்ச எல்லா பலகார ஐட்டம்ஸும் இருக்குது. குதிரைவாலி, சாமை, வரகு, இங்கே பாருங்கள், கருப்பட்டி ஜாங்கிரி, லட்டு, கருப்பட்டி அல்வா, எல்லாமே கருப்பட்டி, நாட்டு சக்கரை இதை வச்சு தான் செஞ்சுருக்காங்க. எல்லா பலகார ஐட்டமும் எல்லாம் ஹைஜீனிக்கான பொருளில் செஞ்சுருக்காங்க. வெள்ளத்தில் கமரக்கட்டு, இது எல்லாம் பொடி வகைங்க. இட்லி பொடி, வல்லாரக்கீரை இட்லி பொடி, தூதுவளை இட்லி பொடி, பிரண்டை சாதப்பொடி, எள்ளு சாதப்பொடி, ஸ்பெஷல் இட்லி பொடி, கருவேப்பிலை பொடி, முருங்கை சாதப்பொடி, தூதுவளை இட்லி பொடி, எள்ளு சாதப்பொடி, மூலிகை ஊறுகாய்ங்க, எல்லா ஐட்டமுமே இங்கே இருக்குது. இது என்னன்னு பார்க்குறீங்களா? இதுதான் ஹோட்டல் தான் இது. இந்த ஹோட்டல்லே எல்லா கடையும் வச்சுருக்காங்க. துணி, பேகெல்லாம் விற்கிது. பழக்கடையும் ஜூஸ் கடையும் இருக்குது. பாருங்கள், நாங்கள் குழி பணியாரம் தான் வாங்கி சாப்பிட்டோம். இது சென்னை பைபாஸில் இருக்குது. மருவத்தூர் பக்கத்தில் இருக்கிற அச்சரப்பாக்கம் பக்கத்தில் தான் இருக்குது இந்த ஹோட்டல். மெயின்லே இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்களும் சென்னை போனீங்கன்னா அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டு பாருங்கள். போர்டில் இருக்குது பாருங்கள், அந்த பேர் தான் 1999 இந்த ஹோட்டல் பேர். செமையாக இருக்குது.